திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம். திட்டமிட்டபடியும் எந்தெந்த திசைகளிலிருந்து எப்படி தாக்குவது என்று வகுத்து கொண்டபடியும் கொடுங்கோளூர் படை வீரர்கள் படகுகளில் முன்னேறி கொண்டிருந்தனர். நல்ல வேளையாக கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்கள் எல்லாம் இன்னும் முன்பு இருந்த இடத்திலேதான் இருந்த எந்த மரக்கலமும் எண்ணிக்கையில் குறையவில்லை என்பது படைத்தலைவனுக்கு திருப்தி அளித்தது. பொதுவாக கடம்பர்கள் கொள்ளையிடும் முறை எப்படி என்றால், கொள்ளையிட்ட பொருட்களுடன் சிறைப்பிடித்த பகைவர் நாட்டு ஆடவர் மகளிருடன் கூடிய மரக்கலம் கொள்ளையும் போரும் முடிவதற்கு முன்பே சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்று பத்திரமாக துறைமுனை அடைந்து விடும்படி கடத்தப்பட்டுவிடும். ஆனால் என்ன காரணத்தினாலோ இந்த முறை முதலில் எத்தனை கொள்ளை மரக்கலங்கள் துறைக்கு வந்தனவோ அவை அத்தனையுமே அப்படியே இருந்தன. முதல் நாள் அந்த மரக்கலங்களில் ஒன்று அறிவதற்காக சென்ற பொழுது ஒரு காரியத்தாக அவற்றை எண்ணி கணக்கிட்டு வைத்தான் குமரன் நம்பி. இப்பொழுது அவை அப்படியே இருந்தன. ஒருவேளை கடம்பர்கள் தங்களுடைய தோல்வியை பற்றி தாங்களே இன்னும் சரியாக அறியவில்லையோ என்று தோன்றுகின்றது. படைத்தலைவனுக்கு அவர்கள் எந்த வினாடியிலும் தங்கள் கொள்ளை மரக்கலங்களோடு திரும்பி ஓடலாம் என்ற கருத்தில்தான் தன்னுடைய வீரர்களையும் படகுகளையும் வில்லோடும் அம்போடும் வேறு பல படைக்கலங்களோடும் கடம்பர் மரக்கலங்களை 4 புறமும் வளைக்குமாறு வகுத்து கொண்டு முன்னேறி கொண்டிருந்தான் அவன். முதல் நாள் இரவு முழுவதும் பொன்வானி ஆற்று புதரில் மறைந்திருந்தும் கடம்பர்களை எதிர்த்து போரிட்டும் களைத்திருந்ததால் வீரர்களோ தலைவனோ ஓய்ந்து போய்விடவில்லை. கடம்பர் கொள்ளை மரக்கலங்கள் சூறையாடப் போகின்றோம் என்ற உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் முன்னேறி கொண்டிருந்தார்கள் அவர்கள். அருகில் நெருங்குகின்ற வரை அவர்களுடைய மரக்கலங்கள் அமைதியாயிருந்தன. சுற்றி வளைத்து கொண்டதும் கடம்பர்களும் ஒன்று சேர்ந்து தம் மரக்கலங்களின் மேல்தளங்களில் வில் அம்புகளோடு தோன்றினர். போர் மூண்டது. குமரன் நம்பி எதிர்பார்த்தது போலவே மரக்கலங்களில் மீதமிருந்த கடம்பர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆயினும் மிக குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தும் அவர்கள் கடுமையாகவும் உறுதியாகவும் எதிர்த்து தாக்கினர். போர் சிறிது நேரம் நீடித்தது. முடிவில் கடல் கொள்ளைக்காரர்களால் எதிர்த்து நிற்க முடியாமல் போகவே தங்கள் மரக்கலங்களில் ஓடி ஒளிந்து கொண்டனர். அதுதான் சமயமென்று புறத்தே அந்த மரக்கலங்களை வளைத்து முற்றுகையை நீக்கவோ தளர்த்தவோ செய்யாமல் அப்படியே நீடிக்கவிட்டு தானும் சில தேர்ந்தெடுத்த வீரர்களுமாக ஒவ்வொரு மரக்கலத்தையும் சோதனையிட்டு பார்ப்பதற்காக புறப்பட்டான் குமரன் நம்பி. அவன் சென்ற முதல் மரக்கலத்திலேயே முற்றிலும் எதிர்பாராத உதவி ஒன்று அவனுக்கு கிட்டியது. அவனால் முன்பு அனுப்பப்பட்டிருந்த செவிட்டு ஊமை ஒற்றன் ஒருவன் அந்த மரக்கலத்தில் பாய்மரத்தில் கட்டி போடப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தான். அவனை விடுவித்து காப்பாற்றியதோடு மரக்கலங்களில் சோதனையிடுவதற்கு உதவி செய்யுமாறும் வேண்டினான் குமரன் நம்பி. முதலாக ஊமை வேடத்தை களைத்து முகமலர்ச்சியோடு படைத்தலைவனிடம் பேசத் தொடங்கினான் விடுவிக்கப்பட்ட வீரன். ஆந்தை கண்ணனுடைய மரக்கலத்தில் தான் அமுதவல்லி சிறை வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொரு மலக்கரமாக சோதனையிடத் தொடங்கினான் அவன். அப்படி சோதனையை தொடங்கிய பொழுது சில மரக்கலங்களின் கீழ் அறைகளில் பதுங்கியிருந்த கடம்பர்கள் சிலர் சிறைப்பட்டனர். முதல் கொள்ளை மரக்கலத்தை அணுவாக சோதனையிட்டு முடித்ததும் குமரன் நம்பிக்கு ஒரு யோசனை தோன்றியது. குற்றுயிரும் கொலையுறும் ஐக்களத்தில் காயப்பட்டவர்களை விட்டுவிடும் வழக்கப்படி கடல் போரில் காயமுற்ற வீரர்களையும் ஏனையோரையும் அவர்கள் தலைவனான ஆந்தை கண்ணனும் தப்பி ஓடுவதற்கு ஒரு மரக்கலத்தை திருப்பி அளித்துவிட்டு மற்ற மரக்கலங்களில் சோதனையிட்ட பின் நெருப்புக்கு இரையாக்கி விடலாம் என்று எண்ணினான் அவன். எல்லா மரக்கலங்களோடும் கடன்களை தப்பவிட்டால் மறுமுறை விரைவிலேயே அவர்கள் படையெடுத்து வருவார்கள் என்பது உறுதி. எல்லா கடம்பர்களையும் அவர்கள் தலைவனான ஆந்தைக்கண்ணன் உட்பட சிறைப்பிடித்து கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் கொண்டு போய் அடைப்பது என்பதும் சாத்தியமான காரியமில்லை. அப்படி செய்வது அரச தந்திரம் ஆகாது. கடம்பர்களை கொடுங்கோளூரில் அதுமாக சிறை வைப்பதும் கொடுங்கோளூர் நகரத்திற்கு பிற்காலத்தில் கெடுதலாக முடியும். கடலில் கொள்ளைக்கு பெயர் போனவர்கள் திரும்பி வரவில்லை என்றால் அங்கங்கே 12,000 13,000 பழந்தீவுகளில் இருக்கும் எல்லா கடம்பர்களும் ஒன்று கூடி பல 100 மரக்கலங்களில் கொடுங்கோளூரை நீக்கி புறப்பட்டு விடுவர். எனவே பெருமன்னர் செங்குட்டுவரும் கடம்பர்களை அவ்வப்பொழுது அடக்கி துரத்துவது வழக்கமே ஒழிய கூண்டோடு சிறைப்பிடிப்பதில்லை. அந்த முறையில்தான் இப்பொழுது குமரன் நம்பியும் செயல்பட விரும்பினான். முதலில் சோதனை செய்து முடித்த மரக்கலத்தை அப்படியே ஆந்தைக்கண்ணன் முதலியவர்கள் தப்பி ஓட கொடுத்து விடலாம் என்பது குமரன் நம்பியின் எண்ணமாக இருந்தது. சிறைப்பட்ட கடம்பர்களையும் அவர்களுடைய தலைவனான ஆந்தைக்கண்ணனையும் இங்கு அழைத்து வாருங்கள் என்று தன் படை வீரர்களுக்கு அவன் கட்டளையிட்டான். எல்லா கடம்பர்களையும் அவர்கள் தலைவனையும்
சாரி தலைவனையும் அடக்கி ஒடுக்கி பிடித்து கொண்டு வந்து சேர்க்க ஒரு நாழிகை நேரத்திற்கு மேலாயிற்று. ஆந்தைக்கண்ணன் கைகள் பிடிக்கப்பட்டு தன் எதிரே கொண்டு வரப்பட்ட போது, நீ கொடுங்கோளூரிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த ரத்னவணிகர் மகள் அமுதவல்லியை எந்த கப்பலில் அடைத்து வைத்து இருக்கிறார் என்பதை மறைக்காமல் உடனே சொல்லிவிடுவது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்று அவனை நோக்கி சீறினான் குமரன் நம்பி. இந்த வினாவை செவிமடுத்ததும் ஆந்தைக்கண்ணனின் உருண்ட விழிகளில் கனல் பறந்தது. என்ன உன்னால் என்ன உளறல் இது படைத்தலைவரே? கொடுங்கோளூருக்கு வருவதற்கு முன்பே எங்கள் கதி இப்படி ஆகிவிட்டது. நாங்களாவது ரத்னமணிகர் மகளை சிறைப்பிடிப்பதாவது? நாங்கள் அல்லவா இப்பொழுது உங்களிடம் சிறைப்பட்டு தவிக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது படைத்தலைவர் கூறும் செய்திகள் புதுமையாக அல்லவா இருக்கின்றன என்று கொதிப்போடு கூறினான் அவன். ஆனாலும் குமரன் நம்பிக்கு அவன் கூறியதில் உடனடியாக நம்பிக்கை உண்டாகவில்லை. மீண்டும் இறைந்து கோப்பாடு போட்டான். கடம்பர்கள் கொள்ளையடிப்பார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போதோ அவர்கள் பொய்யும் சொல்வார்கள் என்று தெரிகின்றது. கோழைகள் தான் பொய் சொல்வார்கள். கடம்பர்கள் என்றுமே கோழைகளாக இருந்ததில்லை. உங்கள் கொடுங்கோளூர் ரத்தினமணிகரின் விலை மதிப்பற்ற ரத்தினங்களையும் முத்துக்களையும் மணிகளையும் அவை நிறைந்திருக்கும் வணிகக் கிடங்குகளையும் கொள்ளையடிக்கும் ஆசை எங்களுக்கும் உண்டு. அதை நீங்கள் அறிவீர்கள், உலகமே அறியும். ஆனால் நீங்கள் ஏதோ புது கதையை அல்லவா சொல்லுகிறீர்கள். கொடுங்கோளூர் ரத்னமணிகரின் மகளை நாங்கள் சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக நீங்கள் கூறுவது வினோதமாக அல்லவா இருக்கிறது. அப்படி ஒரு வணிகரின் மகளை சிறைப்பிடித்து எங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்று ஆந்தைக்கண்ணன் பிடிவாதமாக மறுத்து கூறினான். அவன் வார்த்தைகளை நம்புவதை விட எல்லா மரக்கலங்கையும் சோதித்து பார்த்து விடுவதே நல்லது என்று ஆந்தைக்கண்ணனும் அவனுடைய ஆட்களும் நின்று கொண்டிருந்த மரக்கலத்தை முதலில் சோதனை செய்துவிட்ட காரணத்தால் வேறு மரக்கலங்களை குமரன் நம்பியும் அவனுடைய ஆட்களும் சோதனையிடத் தொடங்கினர். நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒரு மரக்கலம் விடாமல் தேடி துளைத்து பார்த்தும் அமுதவல்லியை காணவில்லை. கடம்பலர் பொன்பாணி துறைமுகத்துவன் வழியாக நகருக்குள் வந்து அமுதவல்லியை சிறைப்பிடித்து கொண்டு போயிருந்தால் நிச்சயமாக அவருடைய கொள்ளை மலர்க்கலங்கள் ஏதாவது ஒன்றில்தான் அவளை வைத்திருக்க வேண்டும். இத்தனை கலங்களில் எதிலும் அவள் இல்லை என்றவுடன் குமரன் நம்பியின் மனதில் சந்தேகம் எழுந்தது. அமைச்சர் அழும்பில் வேலும் அவருடைய அந்தரங்க ஒற்றர்களும் எதற்காக இப்படி ஒரு பொய்யை தன்னிடம் கூறினார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் அப்படி ஆந்தைக்கண்ணன் அமுதவல்லியை சிறைப்பிடித்திருந்தாலும் இப்போது நான் அவன் பயன்படுத்துவதற்கென்று கொடுத்திருக்கும் அந்த ஒரே ஒரு மரக்கலத்தின் மூலமாகத்தான் அவளை தன்னுடைய தீவுக்கு கொண்டு போக முடியும். அவனுடைய கூட்டமோ இப்பொழுது மிக சிறிதாக சிறைப்பட்டு விட்டது. அந்த கூட்டத்திலும் பெண்கள் யாருமே இல்லை. இருந்தாலும் அவர்கள் குமரன் நம்பி அறியாமல் இப்பொழுது ஆந்தைக்கண்ணன் திருப்பி அழைத்து செல்ல வாய்ப்பே இல்லை. எனவே ஏதோ ஒரு காரணத்திற்காக அமைச்சர் அழும்பில் வேலும் அவருடைய அந்தரங்க ஒற்றர்களும் தன்னிடம் உண்மையை மாற்றியோ திரித்தோ கூறியிருக்க வேண்டும் என்று நம்பிக்கை தோன்றியது. குமரன் நம்பி ஆந்தைக்கண்ணனையும் அவனுடனிருந்தவர்களையும் ஒரே ஒரு மலைக்கலத்துடன் விட்டுவிட்டு ஏனைய கலங்களுக்கு தீ வைப்பதற்கு ஏற்பாடு செய்தான். தீயும் வைக்கப்பட்டது. அதைவிட கடும் கோபத்தீயுடன் கொடுங்கோளூருக்கு திரும்பினான் குமரன். மறுநாள் அமைச்சர் அழும்பில் வேலை காண வேளாவிக்கோ மாளிகைக்கும் சென்றான். கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்களை துரத்தியதோடு மட்டுமின்றி அவர்களுடைய ஒரே மரக்கலத்தை தவிர ஏனைய கலங்கள் அனைத்தையும் நெருப்பிலிட்டு அழித்த குமரன் கொடுங்கோளூரும் சேரநாட்டு கடற்கரை நகரங்களும் அந்த வெற்றி பெருமிதத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது நான் மட்டும் தீர்க்க முடியாத கடுங்கோபத்தோடு வேளாவிக்கோ மாளிகையை நோக்கி நடக்கின்றேனே என்று எண்ணிக்கொண்டே அதை நோக்கி விரைந்தான். அமைச்சர் அழும்பில்வேல் தன்னை ஏமாற்றி விட்டார் என்ற எண்ணம் அவன் மனதை கொதிப்படையச் செய்திருந்தது. கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவன் என்கின்ற முறையில் அமைச்சரின் கட்டளைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டவன் அவன். ஆனால் அவர் இப்படி சுற்றி வளைத்து கூறி தன்னை ஏமாற்றியதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அமைச்சர் அழும்பில்வேல் கடற்கொள்ளைக்காரர்களின் முற்றுகையை காண்பித்து என்னவோ பரபரப்பு காட்டினாலும் அந்த வெற்றியை வாங்கி கொடுத்த முயற்சியும் சாதுரியமும் தன்னுடையவைதான் என்பதை குமரன் நம்பி நன்கு உணர்ந்திருந்தான். எனவேதான் அவனுக்கு அமைச்சர் அழும்பில்வேல் மேல் பொறுத்து கொள்ள முடியாத கோபம் வந்தது. வேளாவிக்கோ மாளிகையை விட உலகம் பறந்து விரிந்தது என்ற உணர்வை அமைச்சருக்கு உண்டாக்கி காட்ட வேண்டும் என்பது போல துடிப்பாக இருந்தது அவனுக்கு.
அழும்பில்வேலின் மேலும் வேளாவிக்கோ மாளிகையின் கட்டளையின் மேலும் அவனுக்கு நம்பிக்கையும் பயபக்தியும் உண்டுதான். ஆனால் அதற்காக அமைச்சரிடமும் வேளாவிக்கோ மாளிகையிடமும் ஏமாந்து போகிற அளவுக்கு தாழ்ந்து விட விரும்பவில்லை அவன். தலைநகரிலும் கொடுங்கோளூரிலும் படைகள் குறைவாக இருந்த சமயத்தில் மிகவும் கடுமையான கடற்கொள்ளை முற்றுகையை மீட்டு நாட்டுக்கு வெற்றி தேடி கொடுத்திருக்கின்றான் அவன். அவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஏமாற்றுகிற எந்த காரியங்களையும் இப்பொழுது அவன் பொருட்படுத்த முடியாது. வேளாவிக்கோ மாளிகையை அவன் அடைந்த பொழுது இன்னும் அமைச்சர் உடனே சந்திக்க முடியவில்லை. வடை திசையில் குயிலாலுவ போரில் வெற்றி பெற்று பெரும்படையுடன் மஞ்சிமா நகருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பேரரசர் செங்குட்டுவரையும் பெரும் படைத்தலைவரான வில்லவன் கோதையையும் சிறப்பாக வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை மந்திர சுற்றத்தினருடன் கலந்து பேசி கொண்டிருந்தார் அமைச்சர் அழும்பில்வேல். நாட்டுக்கும் கடற்கரையோர நகரங்களுக்கும் உடனடியாக ஆபத்தினை தரவல்ல கடற்கொள்ளைக்காரர்களை விரட்டியடித்து வெற்றி வாகை சூடிக்கொண்டு வந்திருக்கும் தன்னை ஏனென்று கேட்கவோ எதிர்கொண்டு வரவேற்கவோ மனிதர்களே இல்லை என்பதை அவன் அப்பொழுது உணர்ந்தான். அந்த உணர்வு அவன் மனதை புண்படுத்தினாலும் அழும்பில்வேலை சந்தித்த பின்பே கொடுங்கோளூருக்கு திரும்புவது என்று பொறுமையோடு காத்திருந்தான் அவன். கடம்பர்களை இதற்கு முன் பலமுறை வென்றவர்கள் யாவரும் குறுகிய காலத்தில் குறுகிய படை வசதிகளின் துணையோடு சென்றது இல்லை. பிரமிப்பு, மலைப்பு ஆகிய பிற உணர்வுகள் யாவும் அடிபட்டு போய்விட்டிருந்தன. வேளாவிக்கோ மாளிகை அவனை அச்சுறுத்தவில்லை, ஆத்திரம் ஊட்டியது. அங்கே வந்தவுடன் அவன் அமைச்சரை சந்திக்க முடியவில்லையே என்பது ஆத்திரத்தை மேலும் வளர்ப்பதற்கு காரணமாக அமைந்ததே தவிர குறைக்கவில்லை. அவன் இவ்வாறு வேளாவிக்கோ மாளிகையின் தலைவாயிலில் ஆத்திரத்தோடு உலவிக் கொண்டிருந்த வேளையில் வேலை தெரியாமல் வலியனும் பொழியனும் அவனை சந்திக்க வந்து சேர்ந்தனர். முறைக்காக அவனை பாராட்டவும் செய்தனர். எங்கள் மனமார்ந்த பாராட்டுதல்களை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் படைத்தலைவரே. கடற்கொள்ளைக்காரர்களை இவ்வளவு விரைவில் வெற்றி கொண்டு மீண்ட தாங்கள் திறமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று அவர்கள் இருவரும் பாராட்டத் தொடங்கிய பொழுது அதை புறக்கணித்தது போல் அலட்சியமாக இருந்துவிட்டான் குமரன் நம்பி. வலியனும் புழியனும் அந்த அலட்சியத்தை எதிர்பார்க்கவில்லை. திறமையை பாராட்டுகிறவர்கள் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக பாராட்டுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் சில வேளைகளில் பாராட்டுகளை கூட ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்று படைத்தலைவன் தன் வார்த்தைகளால் அவர்களை சாடினான். அவர்களுக்கு அவனுடைய ஆத்திரத்தின் காரணம் புரியவில்லை. மேலும் அவனுடன் தொடர்ந்து உரையாட விரும்பவும் இல்லை. அதனால் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். சீற்றமடைந்த சின வேங்கையைப் போல அவன் மட்டும் தனியாக வேளாவிக்கோ மாளிகையின் முன்றிலில் உலவத் தொடங்கினான். நீண்ட நேரம் வேளாவிக்கோ முன்றிலில் நடந்து கால்கள் ஓய்ந்து எங்காவது சிறிது நேரம் உட்காரலாம் என்று குமரன் நம்பி நினைத்த பொழுது அவன் முற்றிலும் எதிர்பாராத விதமாக அமைச்சர் அழும்பில்வேலே அங்கு வந்து விட்டார். படைத்தலைவனுக்கு எல்லா மங்களங்களும் நிறையுமாக. பெருமன்னரும் பெரும் படைத்தலைவரும் படைகளும் கோநகரில் இல்லாத வேளையில் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் உள்ள மிகச்சிறிய வீரர்களை கொண்டே கடற்கொள்ளைக்காரர்களின் முற்றுகையை முறியடித்த உன் திறமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த வெற்றி தந்திரமான வெற்றி, சாமர்த்தியமான வெற்றி என்று வாய் நிறைய பாராட்டி கொண்டே அவன் அருகில் வந்த அமைச்சர் தன்னுடைய பாராட்டுகள் அவன் முகத்தில் எந்தவிதமான மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்காததைக் கண்டு திகைத்தார். ஆயினும் தம் திகைப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மாமன்னரும் படைத்தலைவன் வில்லவன் கோதையும் படைகளும் குயிலாலுவ போரில் வெற்றி பெற்று திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீலமலையில் தற்சமயம் அவர்கள் பாடி இறங்கியிருப்பதாக தெரிகிறது. அநேகமாக இன்னும் 2 நாள் பயணத்தில் அவர்கள் இங்கே கோநகருக்கு வந்துவிடக்கூடும். மாமன்னர் செங்குட்டுவரையும் படைத்தலைவர் வில்லவன் கோதையையும் சேரநாட்டு படை வீரர்களையும் வெற்றி வீரர்களாக வரவேற்பதற்கு நம் நகரம் விழாக்கோலம் பூணப்போகின்றது என்று வேறு திசைக்கு பேச்சையும் மாற்றினார். அதை கேட்கும் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவன் அதிகம் பேசாமல் அரசர் பெருமானும் படைகளும் வெற்றி வாகை சூடி கோநகருக்கு திரும்புகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்கின்றேன் அமைச்சரே என்று மட்டும் அளவாக மறுமொழி கூறினான். மன்னரின் வடதிசை படையெடுப்பு ஒன்றை மட்டுமில்ல,
எங்கும் படையெடுக்காமலே கடம்பர்களை நீ வென்ற வெற்றியையும் சேர்த்தே நாம் இங்கே கொண்டாட வேண்டும் குமரா. இப்பொழுது நாம் கொண்டாட வேண்டிய வெற்றிகள் ஒன்றல்ல குமரா, 2 வெற்றிகளையுமே நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் கூறிய பொழுது, நாம் பெற்றதும் ஒரு வெற்றி என நீங்கள் கொண்டாட முன்வந்திருப்பது தங்கள் கருணையை காண்பிக்கிறது அமைச்சரே என்று வேகமாக உடன் மறுமொழி கூறினான் குமரன் நம்பி. தந்திரமான அவனுடைய இந்த விடயத்தின் பொருள் அவருக்கு உடனே விளங்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய் குமரா என்று அவர் கண்களில் மின்னும் உணர்ச்சி ரேகையை கவனித்தபடியே அவனை கேட்டார் அமைச்சர் அழும்பில்வேல். குமரன் நம்பியோ ஆத்திரத்தின் காரணமாக கட்டுப்பாடற்ற மனநிலையில் இருந்தான். அப்பொழுது எனவே எவனாலும் அமைச்சரை எதிர்கொண்டு பொருத்தமான மறுமொழியை கூறிவிட முடியவில்லை. சிறிது நேரம் ஒருவர் மனநிலையை ஒருவர் எடை போடும் முயற்சியில் மௌனமாக கழிந்தது. அந்த விரும்பத்தகாத மௌனத்திற்கு பின் குமரனை பேசினான். கடம்பர்களை வென்று துரத்திய பெருமை எனக்கே உரியதா அல்லது அமைச்சர் பெருமானுக்கு உரியதா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இந்த வெற்றியில் நான் ஒரு சாதுரியமான கருவியாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கின்றேனே அல்லாமல் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவனாகவோ வெற்றிக்குரிய வீரனாகவோ பயன்படுத்தி கொள்ளப்படவில்லை என்று தெரிகின்றது. ஒருவனை நம்பிக்கையோடு போற்றுவது வேறு, கருவியாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் வெற்றி பெற்ற பின் பாராட்டுவது வேறு. இப்படியெல்லாம் நீயாக நினைத்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் குமரா? இல்லை, நிச்சயமாக இதில் கற்பனை எதுவும் இல்லை. நடந்த நிகழ்ச்சிகளிலிருந்து இதை நான் அனுமானிக்கின்றேனே ஒழிய கற்பனை எதுவும் இல்லை. எந்த அளவு கற்பனை, எந்த அளவு அனுமானம் என்பதை படைத்தலைவனாகிய நீயே கூறிவிட்டால் நல்லது குமரா. அமைச்சர் பெருமானே, கேள்வியிலும் மறுபடி தந்திரம் வேண்டாம், வெளிப்படையாகவே கேளுங்கள். போதும், கற்பனை எதுவும் இல்லை, அனுமானம் மட்டுமே உண்டு என்று கூறிய பின்னும் எந்த அளவு கற்பனை, எந்த அளவு அனுமானம் என்று நீங்கள் கேட்பது என்னை பொறியில் சிக்க வைக்க செய்யும் முயற்சியாக இருக்கிறது என்பதை இந்த கணத்தில் நான் உணர்கின்றேன். மிகவும் நல்லது படைத்தலைவா. கற்பனைக்கும் அனுமானத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதையாவது நீ அறிவாயல்லவா? அதை அறிவதற்கு நான் தத்துவ ஞானி அல்ல. தர்க்கசாஸ்திர வல்லுடனும் இல்லை. நான் வெறும் படை வீரர். படை வீரனுக்கு தர்க்க சாஸ்திரத்தில் அனுமானத்திற்கும் கற்பனைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது தெரிந்திருக்கக்கூடும். அது அவசியம் அவர்களுக்கு என்பது தாங்கள் கருதுவீர்களாயின் அவற்றை தெரிந்து வைத்திராதது என்னுடைய குற்றம் என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். அவ்வாறு நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா அமைச்சரே? நான் எதையுமே உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை குமரா. காரணங்களை வைத்து முடிவு செய்வது அனுமானம், காரணங்கள் இல்லாமலேயே முடிவு செய்வது கற்பனை. என்னை பற்றி நீ செய்திருக்கும் முடிவுகள் அனுமானங்களா கற்பனைகளா என்பதை இப்பொழுது நீ தெளிவு செய்துவிட இயலும் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் கற்பனைக்கும் அனுமானத்துக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை நானே கூறி முடித்து விட்டேன். நீங்கள் கூறியபடியே வைத்து கொண்டாலும் உங்களை பற்றிய என் முடிவுகள் அனுமானங்கள்தான் அமைச்சரே என்று அவன் உறுதியாக மறுமொழி கூறினான். பேச்சு கடுமையான திருப்பத்தை அடைந்திருந்தது. அமைச்சரும் தளர்ந்து விடவில்லை. உள்ளே போய் பேசலாம் வா என்று அவனை உள்ளே அழைத்துச் சென்றார் அமைச்சர். அந்த வேளாவிக்கோ மாளிகையின் உள்ளே சென்று எதை விவாதித்தாலும் அது அமைச்சருக்கு சாதகமாக முடியும் என்ற உணர்வு குமரனுக்கு உள்ளூரே இருந்தது. முதலில் அவன் தயங்கியும் அவர் வற்புறுத்தி உள்ளே அழைத்துச் சென்று விட்டார். குமரனாலும் அந்த மாளிகைக்கு சென்றவுடன் மனதில் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையையும் பிரம்மையையும் தவிர்க்க முடியவில்லை. வேளாவிக்க மாளிகைக்குள்ளே படைத்தலைவன் குமரன் நம்பியை அழைத்துச் சென்றவுடன் அமைச்சர் அழும்பில்வேல் தெளிவான குரலில் அவனிடம் வினவினார். கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்களை துரத்தி கொடுங்கோளூரையும் சேரநாட்டு கடற்கரை நகரங்களையும் காப்பாற்றுமாறு உனக்கு நானிட்ட கட்டளையில் எந்த இடத்தில் எந்த விதத்தில் தந்திரம் இருக்கும் என்று நீ அனுமானித்தாய்? உன்னை நான் கருவியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டேன் என்று நீ எவ்வாறு கூற முடியும்? தக்க காரணங்களோடு கூற முடியுமாயினும் உங்களுடைய இந்த கேள்விக்கு மறுமொழி கூறும் முன் உங்களை நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். அதற்கு வாய்ப்பு அளிப்பீர்கள் அல்லவா என்று அமைச்சருக்கு பதிலுக்கு வினவினான் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவன். அமைச்சர் அழும்பில்வேல் சில கணங்கள் தயங்கிய பின், என்னை கேள்விகள் கேட்க உனக்கு உரிமையில்லை என்று நான் கூற முடியாது. உன் கேள்விகளை நீ இப்பொழுதே என்னை கேட்கலாம் என்றார். உடனே அங்கு நிலவிய அமைதியை தொடர்ந்து அதை கிழிப்பது போன்ற உரத்த குரலில் குமரன் நம்பி பேசலானான்.
மகோதைக்கரையில் கடற்கொள்ளைக்காரர்களின் பயம் அதிகமாகியதும் முதல் முறையாக நீங்கள் என்னை இந்த வேளாவிக்கோ மாளிகைக்கு அழைத்து அனுப்பினீர்களே, அப்பொழுது இங்கே நம் இருவருக்கும் இடையே நிகழ்ந்த சில உரையாடல்களை இன்று மீண்டும் நினைவூட்டிய வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேன். கொடுங்கோளூரிலேயே அழகிற் சிறந்த பெண் ஒருத்தியை கடற்கொள்ளைக்காரர்கள் கொண்டு போய்விட்டார்கள். அதை நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது என்று கூறி அன்றைக்கு இருந்தாற்போல் இருந்து என்னை பரபரப்படையச் செய்தீர்கள். அப்படி ஒன்றும் நடந்திருப்பதற்கு சாத்தியமில்லையே. ஏனென்றால் நான் அங்கிருந்து புறப்படும் பொழுதே கொள்ளை மரக்கலங்கள் கடலில் வெகு தூரத்தில் அளவாயிருந்தன என்று பரபரப்போடு உங்களை கேட்டேன். நான் என்ன நடந்தது, எப்படி அந்த பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்று தெரியவில்லை. கடற்கரை பக்கமாக உலாவச் சென்ற ரத்னமணிகரின் மகள் அமுதவல்லியை கடம்பர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டதாக நகர் முழுவதும் பரபரப்பாக இருக்கிறது என்று கூறினீர்கள் நீங்கள். ஆம், நான் அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள்ளேயே பதற்றமடைந்த உன் வாயிலிருந்து ஆ என்ற அலறல் வெளிப்பட்டு விட்டது. அதை நான் கவனித்தேன். ஏன் இவ்வளவு பதற்றமடைகிறாய் குமரா? உனக்கு கொடுங்கோளூர் ரத்னமணிகர் மகள் அமுதவல்லியை தெரியுமா என்று கூட நான் கேட்டேனே. ஆம், நீங்கள் என்னை கேட்டீர்கள். ஆனால் என்னிடம் அப்பொழுது நீங்கள் கூறியதில் ஒன்று மட்டும் பொய். கொடுங்கோளூர் நகருக்குள் கடம்பர்கள் வரவும் இல்லை, யாரையும் கடத்தி கொண்டு போகவும் இல்லை. அப்படியெல்லாம் ஏதோ நடந்ததாக நீங்கள் என்னிடம் ஏன் கூறினீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. கடம்பர்களை நான் வென்று அவர்கள் மரக்கலங்களை சோதனையிட்டதில் யாருமே அவர்களிடம் சிறைப்பட்டிருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நீங்களோ அப்படி ஒரு செய்தியை கூறி என் ஆர்வத்தை தூண்டினீர்கள். ஏன் அப்படி செய்தீர்கள் என்பதை நான் அறிய வேண்டும் என்றான் குமரன். முதலில் மறுமொழி கூறாமல் அவன் முகத்தை நோக்கி புன்முறுவல் பூத்தார் அமைச்சர் அழும்பில்வேல். பின் மெல்ல அவனை ஒரு கேள்வி கேட்டார். உண்மையில் நான் கூறிய செய்தி உன் ஆவலையும் பரபரப்பையும் தூண்டியதல்லவா? ஆம், ஏன் அவ்வாறு தூண்ட முயன்றீர்கள் என்பதுதான் இப்போது என் கேள்வி. உன் கேள்விக்கு மறுமொழி கூற இயலாத நிலையில் இருக்கிறேன் குமரா. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு நாட்டை ஆபத்தான சமயங்களில் காப்பாற்றுவதற்கு வேண்டிய அரசதந்திர முறைகளில் எதை வேண்டுமானாலும் அதன் அமைச்சரும் மேற்கொள்ளலாம். பொய் போன்ற ஒன்றை கூறுவது கூட அரசதந்திர முறைகளில் அடங்கும் என்று இப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் அமைச்சரே. எதை பொய் என்று சொல்லுகிறாய் நீ? கொடுங்கோளூர் ரத்னமணிகர் மகள் அமுதவல்லியை கடம்பர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்பது தான் பொய் என்கின்றேன். பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்பது உண்மையே. கடம்பர்கள்தான் பிடித்து கொண்டு போனார்கள் என்று நான் உறுதியாக எதையும் கூறவில்லையே. கடம்பர்களே அதை செய்திருக்கலாம் என்பதுதானே என் அனுமானம். அனுமானமான ஒரு செய்தியை கூறி அரசதந்திர முறைகளில் தேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு படைத்தலைவனிடம் என்ன பயனை எதிர்பார்த்து விட முடியும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. எதிர்பார்த்த பயன் எனக்கு கிடைத்துதான் இருக்கிறது குமரா. கொடுங்கோளூர் ரத்னமணிகர் மகள் அமுதவல்லி கடம்பர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்று கூறியதால் என்னால் இந்த வெற்றியே அடைய முடிந்தது. இப்படி நீங்கள் கூறுவதின் குறிப்பு என்னவென்பது எனக்கு புரியவில்லையே. இப்பொழுது தெளிவாக உனக்கு தெரிய வேண்டுமென்றால் அதை சொல்லுவதற்கு நான் தயங்க வேண்டிய அவசியமில்லை. படைத்தலைவனாகிய உனக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்ததற்கு கொடுங்கோளூர் ரத்னமணிகர் மகள் அமுதவல்லியும் ஒரு காரணம் என்பதை நீ என்னிடம் மறுக்க முடியுமா? அமைச்சருக்கு மறுமொழி கூட முடியாமல் தயங்கி தலை குனிந்து முகத்தில் நாணம் கவிழ்ந்து சிவக்க நின்றான் படைத்தலைவன். எந்த எல்லையில் நிற்கும் பொழுது அவன் மிகவும் பலவீனமானவனோ அந்த எல்லையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அமைச்சர். அதோடு விட்டுவிடவில்லை, மேலும் தொடர்ந்தார். கடம்பர்களின் கடல் முற்றுகையை தகர்ப்பதற்கான ஏற்பாடுகளை கலந்து பேசுவதற்காக முதலாக படைத்தலைவன் இங்கு அழைக்கப்பட்ட பொழுது கொடுங்கோளூர் ரத்னமணிகரின் மகளிடம்தான் விடைபெற்று கொண்டு வந்தார். அந்த அழகிய பெண்ணிடம் சென்று தன்னுடைய வெற்றி பெருமிதத்தை பங்கிட்டு கொள்ள முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் படைத்தலைவனுக்கு என்மேல் கோபம் வருகிறது. கோபம் தவிர்க்க முடியாததுதான். உன் தந்தை தான் குவித்து வைத்திருக்கும் எல்லா ரத்தினங்களையும் பற்றி கவலைப்படலாம். ஆனால் இந்த ரத்தினத்தை பற்றி மட்டும் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று படைத்தலைவன் அன்றைக்கு விடைபெறும் முன் அமுதவல்லிக்கு அபயமும் பாதுகாப்பும் அளித்து பேசினான். அந்த அபயத்தையும் பாதுகாப்பையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிப்பதற்கு அமைச்சர் மற்றொரு தந்திரம் செய்தால் அதெப்படி தவறாகும்? இப்போதும்
படைத்தலைவன் மறுமொழி எதுவும் கூற முடியாமல் தயங்கியே நின்றான். மெல்ல மெல்ல அந்த வேளாவிக்கோ மாளிகை பெரிதாகி அங்கிருந்து வாய் விரித்து தன்னை விழுங்கிக் கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். அவன் தன்னை பற்றிய அமைச்சருக்கு இவ்வளவு தூரம் தெரிந்திருக்க முடியும் என்பதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பேரரசர் இங்கு திரும்பி வெற்றி மங்கலம் கொண்டாடுகிற வரை இங்கு கோநகரில் தங்கியிருந்து 2 வெற்றிகளை மங்கள விழாவில் உனக்கு பரிசளித்து பாராட்டப் போகின்றேன் என்று தன் எதிரே தயங்கி தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்த படைத்தலைவனை நோக்கி கம்பீரமான குரலில் கட்டளையிட்டார் அமைச்சர் அழும்பில்வேல். அப்பொழுது அவரை எதிர்த்தோ மறுத்தோ பேசும் மனத்துணிவு அவனுக்கில்லை. அரசு தந்திர மாளிகையாகிய அந்த வேளாவிக்கோ மாளிகை இந்த முறையும் அவனை வெற்றி கொண்டு விழுங்கிவிட்டது. பேரரசரை சந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்குமென்ற காரணத்தினால் படைத்தலைவன் குமரன் நம்பி கோநகரில் மேலும் சில நாட்கள் தங்கினான். தானும் அமுதவல்லியும் பூம்பொழில் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தின் பின்புறத்தில் சந்தித்ததும் உரையாடியதும் எப்படி அமைச்சருக்கு தெரிந்தன என்பதை விளங்கிக் கொள்ள முடியாமல் மனம் மருகினான் அவன். அமைச்சரின் அரசு தந்த விழிப்புணர்வானது கோநகரின் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து நாடு முழுவதும் பார்க்கவும் அறியவும் உணரவும் ஆற்றல் பெற்று இருப்பதை அந்த வினாடியில் அவன் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த முறை வேளாவிக்கோ மாளிகை அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை தந்தது. படைத்தலைவன் கடம்பர்களை வெற்றி கொண்டு துரத்திய பின் அமைச்சர் அழும்பில்வேல் மேல் தீராத கோபத்துடன் வேளாவிக்கோ மாளிகைக்கு வந்த பின் 2 நாட்கள் கழிந்துவிட்டன. 3வது நாள் வைகரையில் வஞ்சிமாநகர் பரிபூர்ணமாக விழாக்கோலம் பூண்டிருந்தது. தோரணங்கள் நிறைந்த வீதி, வாரணங்கள் பீடு நடை போடும் பெரும் தெருக்கள், வெற்றி மங்கலம் பாடவல்ல புலவர்களும் பாணர்களும் பாடினிகளும் கூத்தர்களும் விரலியர்களும் தெருக்கள் தோறும் கூடியிருந்தனர். கீத சாலைகளில் கீதங்களின் ஒலிகள், வேள்விச்சாலைகளில் வேத முழக்கங்கள் எல்லாமே நிறைந்து காணப்பட்டது. நகரெங்கும் பூக்களின் நறுமணம், இசைகளின் இன்னொலி, நடன மகளிர் காற்சிலம்புகளின் கிண்கிணி நாதம் இவையே நிறைந்து பொங்கின. மங்கள வேளையில் வடதிசையில் குயிலாலுவத்திலிருந்து கோநகர் திரும்பிய பேரரசர் செங்குட்டுவரும் பெரும் படைத்தலைவன் வில்லவன் கோதையும் சேரநாட்டு படை வீரர்கள் பின்தொடர்ந்து வர நகருக்குள் நுழைந்தனர். நகர மக்கள் வீதிதோறும் மன்னரையும் படைத்தலைவரையும் வாழ்த்திய வாழ்த்தொளி விண்ணதிர ஒலித்தது. மாடங்களில் இருந்தோரெல்லாம் மன்னர் மீதும் படைத்தலைவர் மீதும் படைகளின் மீதும் பூமாரி பொழிந்து அரண்மனை முன்னில் பெருங்கோப்பெண்டிரும் அந்தப்புற மகளிரும் மலர் தூவி மங்கள தீபம் ஏற்றி ஆரத்தி காட்டி சுற்றி கொட்டி அரசர் பெருமானை வரவேற்றனர். அமைச்சர் அழும்பில்வேலை தழுவிக்கொண்டார் அரசர். அரசனை ஐம்பெரும் குழுவினர் ஆயத்தார் முகத்தில் எல்லோர் அரசர் கோநகர் திரும்பிய மகிழ்ச்சி தெரிந்தது. எங்கும் மலர்ந்த முகங்களே தெரிந்தன. அரசரிடம் கொடுங்கோளூர் படைத்தலைவன் குமரன் நம்பியை அழைத்துச் சென்று அவன் சாதனையை வியந்து கூறினார் அமைச்சர் அழும்பில்வேல். இந்த சாதனைக்கு ஈடாக நான் அளிக்க இருக்கும் பரிசை மாலையில் அரண்மனை கொலு மண்டபத்தில் நிகழ இருக்கும் வெற்றி மங்கல விழாவில் அரசர் பெருமானே இளம் படைத்தலைவனுக்கு அளிக்க வேண்டும் என்று அரசரை வேண்டிக் கொண்டார். அவசியம் செய்கின்றேன். இளைஞர்களுக்கு பரிசளிப்பதென்பது எப்பொழுதும் எனக்கு விருப்பமான செயலே என்று அரசரும் மகிழ்வோடு அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்கினார். இவை எல்லாமே கொடுங்கோளூர் படைத்தலைவனுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் அவனுடைய உள் மனதில் ஒரு கவலையும் இருந்தது. தன் உயிருக்குயிரான அமுதவல்லி என்ன ஆனாள் என்பதை அறிய முடியாத வேதனை அவன் மனதை வாட்டியது. யாரிடம் அதை வெளியிட்டு பேசவும் அவனுக்கு வாய்ப்பில்லை. பேரரசருடைய வடதிசை வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் கோநகரின் அரச வைபவ கோலாகலங்களின் இடையே அவனுடைய சிறிய மனவேதனையை பகிர்ந்து கொள்ள அவனுக்கு யாருமே கிடைக்க முடியாதுதான். காதலுக்கும் அதன் சுகதுக்கங்களுக்கும் அந்த உணர்வை ஆள்பவர்கள்தான் சொந்தக்காரர்கள். இன்னொருவருடைய துணையை அதற்கு நாட முடியாது என்று எண்ணி அந்த உணர்வுகளையே தன்னுடல் புதைத்து கொண்டான் படைத்தலைவன் குமரன் நம்பி. பேரரசர் வெற்றி வாகையோடு நகர்ப்பிரவேசம் செய்த தினத்தன்று மாலையில் அரண்மனை கொலு மண்டபத்தில் வெற்றி மங்கல விழா நடந்தது. புலவர்கள் பேரரசருடைய வெற்றியை புகழ்ந்து பாடி பரிசில்கள் பெற்றனர். பாணர்களும் பாடினிகளும் அரசருடைய வெற்றியை இசைத்து பரிசில் பெற்றனர்.
கூத்தர்களும் விரைலியர்களும் அரசர் பெருமானுடைய வெற்றியை ஆடி கழித்து மகிழ்ந்தனர். அந்த ஆட்டத்துக்கு வெகுமதியும் பரிசும் பெற்றனர். இறுதியாக படை வெற்றிக்கு துணையாக இருந்த வீரர்களுக்கும் படையணி தலைவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முதலில் குயிலாலுவ போரில் ஈடுபட்டு வெற்றி தேடி கொடுத்த வீரர்களுக்கும் படை அணி தலைவர்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டன. இறுதியாக அமைச்சர் அழும்பில்வேல் முன்வந்து கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவன் குமரன் நம்பி கடற்கொள்ளைக்காரர்களை வென்ற வெற்றிக்கான ஈடு இணையற்ற பரிசு பொருளை பெற இப்பொழுது வருமாறு அழைக்கின்றேன் என்று கூறியவுடன் குமரன் நம்பி தயங்கி அடக்க ஒடுக்கமாக நடந்து முன்னால் வந்தான். அமைச்சர் அரசவையில் உள்ளே நுழையும் வாயிற்புறத்தில் நின்ற ஒரு பணிப்பெண்ணை நோக்கி ஏதோ சைகை செய்தார். அவள் ஒரு வினாடி உள்ளே மறைந்தாள். அடுத்த வினாடி அந்த பணிப்பெண் அழைத்து வந்து நிறுத்தியவளை பார்த்தபொழுது குமரன் நம்பியால் தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. ஆம், கொடுங்கோளூர் ரத்தனமடிகர் மகள் அமுதவல்லிதான் சர்வ அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அவன் முன்னே கொணர்ந்து நிறுத்தப்பட்டாள். சபையில் ஒரே மகிழ்ச்சி கூப்பாடு, ஆரவாரம், சிரிப்பொலி எல்லாம் அடங்க நீண்ட நேரமாயிற்று. அமைதி நிலவியவுடன் மறுபடி அமைச்சர் அழும்பில்வேலின் குரல் சபையில் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த பெண் அமுதவல்லியை கொடுங்கோளூர் படைத்தலைவன் குமரன் நம்பிக்கு மணமுடித்து கொடுக்குமாறு பேரரசரின் சார்பில் ரத்தினவடிகருக்கு கட்டளையிடுகின்றேன் என்று அவர் கூறியவுடன் அதே அவையில் வணிகர் என்ற வரிசையில் அமர்ந்திருந்த பகுதியிலிருந்து ரத்தினவடிகர் எழுந்து வந்து மலர்ந்த முகத்தோடு அமைச்சர் கூறியபடி செய்வது எனது பூரண சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அந்த வேளையில் அமைச்சர் அழும்பில்வேல் கொலுமண்டபத்து மேடையிலிருந்து இறங்கி வந்து குமரன் நம்பின் காதரையில் நெருங்கி நின்று, இப்பொழுது உண்மையை சொல்லிவிடுகின்றேன் குமரா, இவளை யாரும் எங்கும் சிறைப்பிடித்து கொண்டு போகவில்லை. என்னுடைய வேண்டுகோளின்படி கொடுங்கோளூர் ரத்தனமடிகர் இவரை தம் வீட்டிலேயே சிறை வைத்திருந்தார் என்பதுதான் உண்மை. நீ முதலாக இங்கே வஞ்சிமாநகரத்துக்கு வேளாவிக்கோ மாளிகையில் என்னை காண தேடி வந்திருந்த தினத்தன்று இரவு நான் உன்னை இங்கே காக்க வைத்துவிட்டு கொடுங்கோளூருக்கு போயிருந்தது இந்த சூழ்ச்சிக்காகத்தான். இப்படி ஒரு சூழ்ச்சி செய்து காரியத்தை சாதித்து கொண்டதற்காக என்னை மன்னித்து விடு. இவளை கடம்பர்கள் சிறைப்பிடித்து போனதாக உன்னிடம் நான் பொய் கூறியிராவிட்டால் இவ்வளவு விரைவில் வெற்றி கிடைத்திருக்காது என்பதை நீயும் ஒப்புக்கொள்ளத்தான் செய்வாய் என்றார். கொடுங்கோளூர் படைத்தலைவன் இதை கேட்டு அமைச்சரின் மேல் கோபப்படவில்லை. அந்த ஒரு வினாடியில் வஞ்சிமாநகரம் முழுவதுமே ஒரு பெரிய வேளாவிக்கோ மாளிகையாக ஆகிவிட்டது போல் தோன்றியது அவனுக்கு. அவன் கடைக்கண்ணால் அமுதவல்லியின் முகத்தை நோக்க முயன்றான். அவள் புன்முறுவல் பூத்தது. அந்த பார்வையாலேயே அவனை வரவேற்றாள். இந்த புன்முறுவலுக்காக எதையும் பொறுத்து கொள்ளலாம் என்று அவள் காதருகே மெல்லிய குரலில் கூறினான் படைத்தலைவன். அப்பொழுது அவர்கள் இருவர் தலையிலும் யாரோ பூமாரி பொழிந்தார்கள். திரும்பி பார்த்த படைத்தலைவன் அமைச்சர் சிரித்துக்கொண்டே பூக்களோடு அருகில் நிற்பதை கண்டான். அமைச்சருக்கு என் சொந்த வீரத்திலும் திறமையிலும் நம்பிக்கை இல்லை. இவளை கடம்பர்கள் சிறைபிடித்ததாக கூறினால்தான் எனக்கு வீரமே பிறக்கும் என்று முடிவு கட்டிவிட்டீர்கள் போல் இருக்கிறது என்றான் குமரன். உண்மையே அதுதான் குமரா. வீரம் என்றுமே காதலின் மறுபுறமாகத்தான் இருக்கின்றது. சீதை சிறைப்படவில்லை என்றால் ராமன் வீரனாக நேர்ந்திருக்காதல்லவா என்று அமைச்சர் அவனுக்கு மறுமொழி கூறிய பொழுது அவை முழுவதும் சிரிப்பொலியால் நிரம்பியது. அந்த சிரிப்பு வெள்ளத்தில் குமரனும் அமுதவல்லியும் சேர்ந்து நகைத்த சிரிப்பின் ஒலியும் கலந்துதான் இருக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.